காளான் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த காளான் வாங்கினோடனே அதில் உள்ள மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா தான் பார்க்க நல்லா ஒயிட்டாக இருக்கும். அது மேலே அந்த மாதிரி சின்ன சின்ன துகள்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காளானை ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வைக்கும்போது கரைஞ்சிராமல் நமக்கு வாயில் சாப்பிடும்போது அப்படியே அடிப்படும். அதனால் நீங்கள் காளானை ஒரு 4 துண்டாக வெட்டிக்கோங்க. காளானை க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் உரித்து ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நம்ம வதக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காளானை நல்லா ஒரு 4 பீசஸாக வெட்டிக்கிட்டேன். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது மல்லி 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன், 2 வரமிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி அறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த தக்காளி ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்படி குத்தி ரொம்ப இது பண்ணாதீங்க, சும்மா லைட்டாகவே அப்படியே கிண்டி விடுங்க, அதுலேயே நல்லா வெந்துக்கும். அதுக்கப்புறம் கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சும்மா அப்படியே மைல்டாகவே பண்ணுங்கள். அது வணங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தக்காளியோட தோல் பாருங்கள் வதங்கின மாதிரி தெரியும். அப்பயே ஓரளவு ஓகே, இது நல்லா வணங்கியிருக்கு அப்படின்ட்டு இதை என்ன பண்ணுறீங்க, எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. போதும், இது இந்தளவு போதும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கடாயிலேயே திருப்பி ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஆயில் சேர்க்காதீங்க. பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு வாயில் கடிப்படும் போது நிறைய பேர் பிடிக்காது, அதனால் அதுக்கு பதிலாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஓரளவு பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும், சீக்கிரமாகவும் வணங்கும். அப்புறம் பெருசாக இருக்கும் போது பசங்க எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் ஓரளவு குட்டியாக பண்ணும் போது கிரேவியும் நல்லா வரும். அதுக்காக நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதில் வரமிளகாய் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மஷ்ரூம்னால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும், அதனால் பசங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து லைட்டாக ஆட் பண்ணுவாங்க, அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே இப்போ அந்த காளானில் தண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படிங்கும் போது அதில் உள்ள தண்ணியிலேயே போதும், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணும்போது அந்த உப்பில் உள்ள தண்ணியும் காளானில் உள்ள தண்ணியுமே கொஞ்சம் வரும். அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வணக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்ச பிறகு அந்த கேப்பில் இந்த வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் அளவுக்கு. இப்போ அந்த வெந்ததுக்கு அப்புறமா அந்த வெந்ததுக்கு மேலே இந்த கிரேவியை எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மைல்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜாரில் உள்ள தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே அப்பப்போ கிளறி விடுங்க. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி கிளறி விடுங்க. அதுவே போதும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த கிரேவிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் இந்த மல்லித்தலை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை போட்டுட்டு உடனே கிண்டாதீங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. அப்படிங்கும் போது அந்த கொத்தமல்லியில் உள்ள எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லாயிருக்கு.
நிறைய பேர் பார்ப்பீங்க, பார்க்கும்போது எண்ணெய் இல்லை, கலர் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஆயிலையும் யூஸ் பண்ணாதீங்க. கலருக்காக நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம வயிற்றுக்காக தான் சாப்பிட்றோம். இப்போ இட்லியோட காளான் குழம்பு வச்சு சாப்பிட்லாம்.